ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் கண்டிப்பா அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். முக்கியமான வீடியோ பிகினர்ஸ்க்கும், ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பெர்சன்டேஜ், டேபிள்ஸ், ரேஷியோ கன்வர்ஷன், பெர்சன்டேஜ் டூ ரேஷியோ கன்வர்ஷன், டேபிள்ஸ் அண்ட் ஸ்கொயர் கியூப் வேல்யூ எல்லாம் நல்லா படிச்சுட்டு போயிருங்க. நாளைக்கு சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் டிஏ தான் உங்களுக்கு முக்கியமான ரோலை ப்ளே பண்ண போகுது. ஸோ அதுக்கு இந்த நம்பர் ஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். டக்கு டக்குன்னு நம்மளால ரீகலெக்ட் பண்ண இருக்க முடியணும். நீங்க ஆல்ரெடி படிச்சத எழுதி கூட பார்த்துக்கோங்க. முடிஞ்சா பேப்பர்ல ஒரு 2 டைம்ஸ், 3 டைம்ஸ் அந்த டேபிள்ஸ், பெர்சன்டேஜ், ஸ்கொயர் கியூப் எல்லாம் எழுதி பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு 11 ஸ்கொயர்னா 121 இந்த மாதிரி இப்ப 13, 26 இந்த மாதிரி நீங்க டேபிள்ஸ் படிச்சிருப்பீங்க. அது ஸ்கொயர் கியூப் எல்லாம் எழுதி பார்த்துக்கோங்க. பேப்பர்ல 1 ஆர் 2 டைம்ஸ் நல்லா ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க மைண்ட்ல. தென் 2வது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ரீசனிங்கில பசில்லயோ இல்ல பசில் மேக்ஸிமம் நீங்க கேப்பபிளா இருக்கணும். இந்த பிளட் ரிலேஷன், ஆர்டரிங் பசில் இல்ல இந்த ஆல்பா நியூமெரிக் சீரியஸ், சிலாஜிசம் அதெல்லாம் லைட்டா நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா, அதெல்லாம் ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. இந்த எய்தர் ஆர் டைப் இன்இக்வாலிட்டிலயும், சிலாஜிஸ்லயும் எய்தர் ஆர் டைப் இருக்கு இல்லையா? எதுக்கு எய்தர் ஆர் டைப் வரும் அப்படிங்கிறத கண்டிப்பா ரீகால் பண்ணிக்கோங்க. கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம் எக்ஸாம் ஹால்ல போயிட்டு. இதெல்லாம் பிகினர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக். அண்ட் டாக்குமெண்ட்ஸ் கரெக்ட்டா இருக்கான்னு எடுத்து செக் பண்ணிக்கோங்க. என்ன இதில ஒரு பிரச்சனைன்னா, ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு பதிலா ஐபிபிஎஸ் பிஓ ஹால் டிக்கெட் எடுத்துட்டு போயிருவீங்க. அந்த மாதிரி சம்பவம் கூட நடக்கும். கரெக்ட்டா கேர்ஃபுல்லா எடுத்துட்டு போயிருங்க. காலையில ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் எல்லாம் ரொம்ப ரிஸ்க் ஆயிடும் அதுக்கப்புறம். கரெக்ட்டா ஐபிபிஎஸ் கிளர்க் ஹால் டிக்கெட் தான் எடுத்துட்டு போறீங்களா? கரெக்ட்டான சென்டருக்கு போறீங்களா? ஃபோட்டோ கரெக்ட்டா ஒட்டியிருக்கீங்களா? அதில இருக்க ஹால் டிக்கெட்ல இருக்கக்கூடிய ஃபோட்டோ தான் அவங்க கேட்பாங்க. கரெக்ட்டா இருக்கா? எல்லாமே ஐடி கார்டில இருக்கக்கூடிய நேம் மேட்சா இருக்கா? இல்ல சிமிலரான நேம் இருக்கா? எக்ஸ்ட்ரா ஐடி ப்ரூஃப் எதனா தேவைப்பட்டா எக்ஸ்ட்ரா ஐடி ப்ரூஃப் அதோட ஜெராக்ஸ் எல்லாமே நீங்க சேஃப்டியா கொண்டு போயிடுங்க. கண்டிப்பா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஈஸியா இருக்கும். கஷ்டமா இருந்தாலும் கட் ஆஃப் அதிகமாக போக வாய்ப்பில்ல. இந்த விஷயங்கள்லாம் நீங்க பண்ணணும். கண்டிப்பா பண்ணா மட்டும் தான் எக்ஸாம் ஹால்ல நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆப்டிலே நம்பர் ஆப்பரேஷன் இருக்கணும். இதில வந்து கான்செப்சுவலா கிளியரா இருக்கணும். ரீசனிங் எபிலிட்டில. அந்த டாக்குமெண்ட்ஸ் கரெக்ட்டா நீங்க கொண்டு போகணும். எக்ஸாம்ல என்னென்ன டாபிக் வரும், எப்படி அப்ரோச் பண்ணணும்னு இன்னைக்கு எல்ஐசி ஏஓக்கு போட்ட மாரி நாளைக்கு காலையில நான் வீடியோ போடுவேன். இது ஜஸ்ட் ஒரு வார்னிங் தான். என்ன படிக்கணும், கடைசி நேரத்தில என்ன படிக்கணும், எதுவுமே டெஸ்ட்லாம் போடக்கூடாது. இந்த மாரி நம்பர்ஸ், ஃபார்முலாஸ் அதுக்கப்புறம் நீங்க படிச்ச கான்செப்ட்ஸ ஜஸ்ட் நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்க. எழுதி பாருங்க நம்பர்ஸ. டாக்குமெண்ட்ஸ் கரெக்ட்டா இருக்குன்றத செக் பண்ணிக்கிட்டு ரிலாக்ஸா இருங்க. ஓகேங்களா? புதுசா போட்டு ப்ரெஷர் பண்ணிக்க வேண்டாம். ஆல்ரெடி படிச்சத ரிவைஸ் மட்டும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனல ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஆஸ்பிரண்ட்ஸ்.